இன்றைக்கி தான் அவங்க லாஸ்ட்டு வர்றது. இன்றைக்கி வந்து சென்னை வந்து இன்னைக்கு நாளை காலையில் வர்றதாக ஒரு இது. ஆனால் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு தகவலும் இல்லைங்க. அவங்க எப்படி சேஃபாக இருக்காங்களா என்னங்கிறது வந்து ஒரு தகவலும் இல்லை. அவங்க அந்த போன குரூப்பை பற்றி இன்றைக்கி தான் எங்களுக்கு டிவி நியூஸில் வருதுங்க. நேற்றுலேருந்து வந்து எந்த தகவலுமே வரல. கும்பகோணத்துலேருந்து போன குரூப்பை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட ட்ராவல் அதிகாரிக்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட கேட்குறப்போ எங்கள் கைடு உங்கள் கூட தாங்க இருக்காங்க, உங்கள் குரூப்பில் தான் இருக்காங்க, அவங்கள நாங்கள் தொடர்பு கொள்ள பார்த்துட்ருக்கோம், எந்த தொடர்பும் கிடைச்சதுமே எங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம், அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு ஒரு தகவல் மட்டும் சொன்னால் போதும். இன்னும் 2-3 நாள் கழித்து கூட அவங்க வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். அவங்க சேஃபாக இருக்காங்கங்கிறது சொன்ன அந்த தகவல் மட்டும்தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். எந்த ஏஜென்சி மூலயமா போனாங்க? மகாதேவ் கைலாஸ் யாத்திராங்கிற அந்த சென்னை குரோம்பேட்டையில் இருக்குது, அந்த குரூப்பில் தான் போயிருக்காங்க. அந்த குரூப்பை பற்றி இன்றைக்கி தான் போடுறாங்க. நேற்றுலேருந்து அந்த இதை பற்றி எதுவுமே தகவல் இல்லைங்க. கும்பகோணத்தை பற்றி தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த இதை வந்து போடவே இல்லை. இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நேம் எல்லாம் கேட்டாங்க. நேமு, டேட்டு இதெல்லாமே, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கேட்டாங்க. அங்கேயும் பதிஞ்சிருக்கோம். தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அங்கேயும் பதிஞ்சிருக்கோம். ஆனால் எங்கேருந்து எதுவும் வரலைங்க. ஆனால் டெல்லியிலேருந்து மட்டும் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வணக்கம். எனது மனைவி சிவரஞ்சனி வந்து 23ஆம் தேதி அன்னைக்கு கைலாயம் புனித யாத்திரை மேற்கொண்டார்கள். அவங்க வந்து கும்பகோணத்தில் சூப்பர் யாத்திரா அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ் மூலமாக போனாங்க. ஒரு 17 ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. ஸோ மொத்தமாக 57 பேர் போனாங்க. அதில் 17 பேர் எங்கள் டீமு. ஏன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சென்னையில் ஃப்ளைட்டு வச்சு வென்ட் டு டெல்லி, அண்ட் தென் அங்கேருந்து காத்மண்டு போனாங்க. காத்மண்டு போயிட்டு நேற்றுக்கு அங்கே இருந்துட்டு இன்னைக்கு திபேட் பார்டருக்கு போயிட்டு இருக்கும்போது தான் 26 இன்னைக்கு போகும்போது தான் இந்த லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லிட்டு காத்தால எனக்கு ஒரு 11-11:30 ஒரு வீடியோ கால் பேசினாங்க. நாங்கள் சேஃப்னு. அப்போ இந்த கிராவிட்டி அப்படி இது தெரியல, அப்போ இவ்வளோ வீரியமாக இருக்கும்னு தெரியல. ஏதோ லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா வீடியோ காலில் பேசினாங்க. எங்கள் டீம் எல்லாருமே பேசினாங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் பார்த்தோம் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி இருந்ததுன்னு. பட் இவங்க சேஃபாக இருக்காங்க, மற்றவங்களை பற்றி எங்களுக்கு தெரியல. இவங்க பெரிய சேஃபாக இருக்காங்க. ஒரு மிலிட்ரி கேம்பில் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் தெர் இஸ் நோ ரூட்டு, தே ஹாவ் டு பி ஏர்லிஃப்டட். அவங்க வந்து செக்ரட்டரியேட்டில் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு மூலமாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டோட ஹெல்ப்புக்கு. ஸோ தே நீட் டு பி ஹெல்ப்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as well as தமிழ்நாடு கவர்மெண்ட் in order to airlift them from that place to come here சேஃபாக வரதுக்கு. Anyway, I thank the media team for your cooperation. In fact, இங்கே தாசில்தார் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாருமே வந்து டேட்டா கேட்டுட்டு இருக்காங்க. வித் காட்ஸ் கிரேட்ஸ், சிவனோட அருள் எல்லாரும் நல்லபடியாக வந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். காணாமல் போனவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்களுமே கிடச்சி வந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை, மற்ற பேர் தெரியல. இவங்க எல்லாரும் அந்த மிலிட்ரி கேம்ப்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் அதிகமாக தொடர்பு கொள்ள முடியல, ஏன்னா இன்டர்நெட் கிடைக்கல. சில இடங்களில் சார்ஜிங் போட்டு அது மாதிரி இந்த பவர்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திருச்சிலேருந்து ஒரு 4 பேர். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இல்லை, திருச்சியிலேருந்து எங்கள் டீமில் போனது வந்து 4 பேர் தான். ஆனால் நிறைய 17 பேர் சிதம்பரம், திருச்சி, மயிலாடுதுறை, அந்த மாதிரி சென்னை, அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் போனாங்க. அவங்க அந்த டீம் போனவங்க தான் ஒரு வேனில் ஒன்றா போனாங்க. அந்த வேனில் உள்ளவங்க மிலிட்ரி கேம்பில் இருக்காங்க. பாக்கி பேரும் நல்லபடியாக ஆயிடுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். அது இன்னும் தெரியல. அவங்க சுஷுவல் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமாக பண்ணி அவங்கள எல்லாரையும் கண்டுபிடிச்சி காப்பாற்றி எல்லாரையும் கொண்டு வரணும். இறைவனர்களோட எல்லாரும் வந்துடணுங்கிறத. இப்போ பேசல, 4 மணி 4 ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் சேஃபாக இருக்கோம், அதே சமயம் நாங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அந்த கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்லேருந்து அவங்களும் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் டேக்கிங் மேட்டர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏர்லிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. பட் 4:30-5 மணிக்கு இருட்டிட்டு இருக்கு, அதனால ஹெலிகாப்டர்லாம் இனிமேல் இங்கே லேண்ட் ஆகுது கஷ்டம் அப்படின்னாங்க. ஸோ மோஸ்ட்லி அதனால நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே நல்லது நடந்து சீக்கிரமாக எல்லாரும் நல்லா வந்துடணும். ஃபுட்டு இருக்கு, ஃபுட்டு வாட்டர் இருக்குன்னாங்க. ஓகே, அங்கே என்ன மினிமம் இருக்கோ அதை வச்சுக்குவாங்க. அதெல்லாம் லக்கேஜோட சுச்சுவேஷன் தெரியல, ஏன்னா அந்த பஸ்லேருந்து ரெட்ரைவ் பண்ண முடியுமானே தெரியல.
அந்த டிரைவர் அப்படி இல்லைன்ட்டாங்க. அவரு அதெல்லாம் நிறைய ஒரே மட்டா இருக்காம். எங்க பார்த்தாலும் ஒரே சேறு சகதியுமா இருக்குங்க. அதை பத்தி கேட்கல. சரி, இவங்க நல்லா இருக்கிறது தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பட் அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சா, இன்னும் ஃபர்தரா டீட்டெயில் தெரிஞ்சாதான் தெரியும். இந்த இந்த சூப்பர் யாத்ரா அந்த குரூப்பில் எப்போ ரெகுலராக அழைச்சிட்டு போகிறாரு. இந்த தஞ்சாவூர், திருச்சி, மாயூரம், இந்த கடலூர், இந்த ஏரியாவில் இருக்கோம் நிறைய பேர் போவாங்க. பிகாஸ் இஸ் டூயிங் எ குட் ஜாப். இந்த இந்த ட்ரிப்பில் இங்கே இந்த குரூப்பில் ஃபஸ்ட் இந்த செட்டில் 12 பேர் போயிருக்க 17 பேர் போயிருக்காங்க. இது 17 பேர் போயிருக்காங்க. அதை விட கூடுதலாக போனவங்க 3 பஸ்ஸில் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பஸ்ஸில் போனவங்க அது என்ன ஆச்சுன்றது தெரியல. இவங்க சண்டே அன்றைக்கி ஃப்ளைட் போர்ட் பண்ணி டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து காத்மாண்டு போயிட்டாங்க. நேற்று மார்னிங் ப்ராபப்ளி அங்கேருந்து காத்மாண்டுலேருந்து பை ரோடு கிளம்பியிருக்காங்க. வந்து ஒரு இதில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காங்க. அதான் மெசேஜ் எங்களுக்கு இன்னும் தெரியல. காலையில் கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிருந்துருக்காங்க. அப்போ தான் இந்த இது நடந்திருக்கு. 3 பஸ் போயிருந்து இதுக்கு முன்னால் போன 2 பஸ்ஸும் வந்து அந்த இதில் ஸ்லிப் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த ஃப்ளட்டில். இவங்களோடது பஸ்ஸெல்லாம் ஒரு நீ டீப் சேத்தில் இருக்குது. இதில் இருந்த மொத்தம் 17 பேர் ப்ளஸ் க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஒரு 3 பேர், 20 பேர் வந்து சேவ்டு. அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே வந்து இந்த நேபாளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேம்ப் இருக்குது. அவங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு மேட்டில் அழைச்சிட்டு அங்கே இருக்காங்க. அதுதான் குரூப் ஃபோட்டோலாம் போய் எடுத்துகிட்டு எல்லா சேனல்ஸும் அந்த ஃபோட்டோ தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்களுக்கு 4:30 மணிக்கு அவங்க பேசியிருக்காங்க. இன்னமும் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட பேக்லாம் எடுக்க முடியல. அவங்களோட பேக், லக்கேஜ் எல்லாம் எடுக்கலைன்னா கூட எசென்ஷியல் ஐட்டம்ஸை, ட்ரெஸ்ஸை ப்ளஸ் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பஸ் வந்து ஒரு முழங்கால் சேரில் இருக்கிறதுனால போய் எடுக்கிறது எல்லோரும் பயப்படுறாங்க. நம்ம டிமாண்டுன்னு என்ன வச்சுருக்கு, கவர்மெண்ட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம டிமாண்ட் பண்ணணுங்கிற இதே இல்லை. அவங்க வந்து சென்சிபிளாக செஞ்சிட்ருக்காங்க எல்லாமே. இந்தியன் ஹை கமிஷன் ஆல்சோ இஸ் அட் ஒர்க்குன்றாங்க. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஒரு 15 டேஸ் இது ப்ரோக்ராம் இது. 7 தேதி அது மாதிரி தான் வரதா இருந்தது. ஸோ 7th செப்டம்பர் வாக்கில். இப்போ இவங்க ஸ்டார்டிங்லேயே இதுவாகிடுச்சு. காத்மாண்டுலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை.